மாறி போச்சு சார். சார் கல்யாணங்கள் மாறி போச்சுங்க. கல்யாணத்தில் பந்தி போட்டு சாப்பாடே மாறி போச்சு. இப்போது முன்னெல்லாம் பந்தி போடுவான், போய் உட்காந்தா பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் விசாரிப்பாங்க சார், என்ன வேணும்னு கேட்பாங்க, வேணுங்கிறத வாங்கி வச்சுப்பாங்க. அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற இதுவே மகிழ்ச்சி சார். இப்போ நமக்கு பிடிச்ச அவியல் வருது வச்சுக்கலாம், இன்னொரு கரண்டி போடுங்கன்னு. உருளைக்கிழங்கு வருது, ஐயா வானம் சொல்லிடலாம், சொல்லிட்டு தான் சாப்பிட போகிறோம். இப்போ அதையும் ஸ்டைல் ஆகிட்டாங்க. சில கல்யாணம்லாம் பஃபே நடக்குது. 1000 சொல்லுங்கள் சார், நம்ம பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற அந்த மகிழ்ச்சி பஃபேல இருக்காது. எனக்கு என்னமோ பிடிக்கல. சில பேர் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டைலு, அதெல்லாம் யூரோப்புக்கு. அங்கே வந்து அவனுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் லைட்டாக எடுத்துப்பான். நம்மளை மாதிரி வழித்து சாப்பிட்றவங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அது இல்லாமங்க, அந்த பீங்கான் தட்டே 1.25 கிலோக்குதுங்க. அதை எடுத்து கையில் வச்சுன்னு க்யூவில் நிற்கும் போதில் ஏதோ க்யூவில் நிற்கிற மாதிரியே ஒரு நீங்கள் நம்ம ஆளுங்க ஒருத்தங்க அந்த பஃபே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும்போது அவன் தட்டை பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடே பிடிக்காது. குலோப் ஜாமுனை வந்து அவியல் நடுவில் போட்டு வச்சுருவோம். அது எப்படி தான் தூக்குறானுங்களோ தெரியல சார். சாப்பாடு வெயிட்டே ஒரு 5 கிலோக்கு போட்டுன்னு வருவான் சார். டேய், உனக்கு தான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்மளோட குணம் அது, உட்காந்து சாப்பிட்ணும். 5 கிலோ. ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே PhD பண்ணவன் பஃபேல, கடவுள் மாதிரி சார், எல்லா இடத்துலையும் தெரிவான். நம்ம எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போகிறேன், நான் ஒய்ஃபு பையன் போனோம், பஃபே வச்சுட்டான். டென்ஷன் ஆகிட்டேன். தனியாக போனால் கூட சாப்பிடாம வந்துடலாம். இல்லை என்ன பிரச்சனைனா, தனியாக போனால் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, 1000 ரூபா மொய் எழுதுறா, சாப்பிட்டு வந்துடு, வீட்டில் இல்லைன்னு. வீட்டோட வேறு போயிட்டோமா, ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் ஒன்றும் கிடையாது. போனால் என் ஒய்ஃபு பஃபேவா, சரி அப்படின்ச்சு. என்ன அப்படின்னா, இல்லை புடவை புதுசு, பட்டு புடவை கரையாயிடும், கூட்டம் நிறைய இருக்குது, நானும் பையனும் ஓரமாக உட்காந்துக்கிறேன், போய் எடுத்துன்னு வாங்கன்னு. ஒரு தட்டை எடுத்து போய் வாங்கிட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, 2வது தட்டை எடுத்து போய் வாங்கிட்டு வந்து என் பையன்கிட்ட கொடுத்து, 3வது தட்டுக்கு எடுத்து போகிறேன். அந்த எடுத்து போகிறவன் சொல்கிறான், தட்டாக நீயே சாப்பிட்றியா சார், எல்லாருக்கும் வரணும் சார் அப்படின்னு.